அனைவருக்கும் தேவதேவியின் நாமத்தில் வணக்கம். இன்று நாசமடைந்த பல கோவில்கள் புதுப்பிக்கல், கேடு வந்த சிலைகள் மற்றும் பிரதிஷ்டை ஆகியவை பற்றின சில தகவல்கள் சொல்லுவதற்கு உங்களுடன் பகிர்வதற்கு விருப்பப்பட்டுள்ளது. நம் நாட்டில் முன்காலங்களில் ஒவ்வொரு ஆட்சியிலும் சில பிரபலமான கோவில்கள் தகர்க்கப்பட்டதாக, உடைக்கப்பட்டதாக அல்லது மதம் மாற்றம் நடந்த காலங்களில் பல கோவில்களும் உடைக்கப்பட்டதாகவும், இன்னும் ஜமீன்தார் காலங்களில் சில கோவில்கள் உருவாக்கின சில கோவில்கள் பிற்காலத்து பூஜை இல்லாமல் மண்ணுக்குள் போவதாகவும், மற்றும் இன்னும் சில கோவில்கள் பிற்காலத்து பூஜை இல்லாமல் பாழடைந்து நாசமடைந்ததாகவும் அறிவில் உள்ளன. இதுவும் அல்லாமல் பழங்காலங்களில் சேர, சோழ, பாண்டிய அரசன்மார் உருவாக்கின சில கோவில்கள் காலப்போக்கில் இஸ்லாம் மத ஆட்சி வரும்போது அதெல்லாம் உடைக்கப்பட்டு மண்ணுக்குள் போவதாகவும் அறிவில் உள்ளன. இதுக்கு மேல் இந்து மத கோயில்கள் இஸ்லாம் மத ஆட்சியில் தகர்க்கப்பட்டதாகவும் நமக்கு அனைவருக்கும் தெரியும். மண்ணுக்குள்ள கோவில் இன்னும் ஒரு சில கோவில்கள் அசம்பவமாக சில சம்பவங்கள் கோவிலுக்குள்ளே நடந்ததாகவும், மக்கள் பயப்பட்டு கோவில் வழிபடாமல் பாழடைந்ததாகவும் நமக்கு அனைவருக்கும் அறிவுள்ளன. இதுக்கெல்லாம் புறமே சில சமுதாயங்கள் உருவாக்கின கோவில்கள் சமுதாய சண்டையினால், வெறியினால் வேறொரு சமுதாயம் தகர்க்கப்பட்டும் இப்படியும் கோவில்கள் பலதும் நாசமடைந்து முன்காலங்களில் போயதாக நமக்கு வரலாற்றுப்படியாக தெரிய வந்துள்ளது. இதே மாதிரியுள்ள கோவில்களெல்லாம் தற்காலத்து புதுப்பிக்கிறதுக்கு நிறைய வேலைகள் பல இடங்களிலும் இப்போது நடந்து வருவதாக அறிவில் உள்ளன. கோவில்கள் மீண்டெடுப்பது ஒரு பெரிய புண்ணிய காரியம்தான். அது அனைவருக்கும் செய்ய முடியாது. ஒரு சில பேருக்கு, அதுக்கு வரம் உள்ள ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அப்படி மீண்டெடுக்க முடியும். அதுக்கு எந்த மாற்றவுமே இல்லை. அதுவும் உயிருள்ள சில மூர்த்திகளை மட்டும்தான் காலப்போக்கிலும் நாசமடையாமல் அது பல பேருக்கும் அருள் பெற்று அவர் வழியாக அதை கண்டுபிடிச்சி வெளியேற்றி மறுபடி வழிபடுவதற்கு பயன்படுத்துவதுண்டு. இப்படி புதுப்பிக்கும்போது, வேலைகள் செய்யும்போது சில பேர் தற்காலத்து இப்போது பல ஆൾക്കാർ ഒരു കോവിൽ പുതുപ്പിക്കുന്നത് ഒരു സിമ്പിളാன വേലയല്ല. പല കോടികൾ ചിലവ് വരും. തற்காலത്ത് இப்போது പലരും ട്രസ്റ്റുകൾ ഉരുവാക്കി இந்த ட்ரஸ்ட் மூலமாக கோவில்களை புதுப்பிக்கிறதுண்டு. 90% ட்ரஸ்റ്റുകളെല്ലാமே അതുവഴി കിടക്കുന്ന പണം എല്ലാമേ நிறைய பேர் கோவில் புதுப்பிக்கிறதுக்கெல்லாம் நிறைய பணம் ഡൊണേഷനായി കൊടുക്കും. 99% ആളുകാർ അത് அந்த வேலைக்கு மட்டும்தான் பயன்படுத்துவோம். ஆனால் இதிலும் அபூர்வமாக சில ஆൾക്കാർ இந்த பணம் கொஞ்சம் ചിലവാക്കുവും, கோவிலுக்கு புதுப்பிக்கிறதுக்கெல்லாம் பணம் படுத்துவோம். ബാക്കി അതൊരു ബിസിനസ്സാകെ ചെയ്യുന്ന ആളുകാരും മറ്റെല്ലാ തുறை மாதிரி ഇതിലും உள்ளன. அப்போ இந்த கோவில் புதுப்பிக்கிறதுக்கு
புறப்படும் ஆள்கார் மனதில் வைத்திருக்க வேண்டிய சில விஷயங்கள் நான் இந்த காணொளி வழியாக உங்களுடன் ஷேர் பண்ண போகுது. மண்ணுக்குள் புதைந்து கிடக்கும் ஒரு சிலை, எந்த சிலை ஆகட்டும், ஒரு முருகை சிலை ஆகலாம், ஒரு நாகசிலை ஆகலாம், அல்லது ஒரு தேவி சிலை ஆகலாம், எதாக இருந்தாலும் அதை வெளியேற்றும் போது மிக கவனமாக இருக்க வேண்டும். அதை ஒருவேளை அந்த சிலைக்கு கேடுபாடுகள் இருக்கும். நீங்கள் வெளியே எடுக்கும்போது அந்த மண்ணுக்குள்ளே போய் சிலை மூக்கில்லாமல் இருப்போம். ஒரு வேளை சிலைக்கு நெറ്റി காயமடைஞ்சிருப்போம். ஒரு வேளை 2 கைகள், 4 கையுள்ள சிலையாக இருப்போம், அதில் 2 கைகள் காணாமல் இருக்கலாம். அதுமல்ல 2 கண்டமாக கிடைக்கும். மண் அடி கிடந்துட்டு கூட உங்களுக்கு தரிசனம், பல பேருக்கும் அருள் கிடச்சி அது இங்கே கிடக்கு எடுத்து வையன்னெல்லாம் சொல்லி அழகாக எடுப்போம். ஆனால் 2 பீஸாக இருப்போம். வடிவம் ரொம்ப மோசமான வடிவத்தில் இருப்போம். அழகான சிலை, முருகை சிலையாக இருந்தால் 2 கையற்றிருப்போம். இப்படியுள்ள சிலைகளெல்லாம் நீங்கள் திருமேனி எடுக்கும் பொழுது சில சிலைகள் அரைக்கட்டு காணாமல் இருப்போம், அதுக்கு மேல் பாகம் மட்டும் இருப்போம். எடுக்கும்போது மிகவும் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இப்படி கேடுபாடு வந்த சிலை எந்த காரணத்தாலும் நீங்கள் வெளியே எடுக்கலாம். ஆனால் அந்த சிலையை அதே போல் புதுப்பித்து கருவறைக்குள்ளே வைக்கக்கூடாது. நிறைய பேர் இப்போ அது அப்படி வைப்பது உண்டு. சிவலிங்கத்திൻ്റെ மேல்பகுதி உடஞ்சிருப்போம், அல்லது இப்போ பீடம் உடஞ்சால் பிரச்சனை இல்லை, வேறொரு பீடம் தயார் பண்ணி போடலாம். லிங்கத்தில் முக்கியமான ஒரு கேடு வந்தால் அந்த லிங்கத்தை வைக்கக்கூடாது. அது மாதிரி சிவலிங்கத்தில் அல்ல தேவி சிலையாக இருப்பலாம். தேவி சிலைக்கு 2 கை போயிடுச்சு, அந்த சிலை எந்த காரணத்தாலும் உணங்குவதற்கு வைக்கக்கூடாது. பின்ன என்ன செய்ய வேண்டுமானா, இந்த சிலை வடிவத்தில், அந்த சிலையில் നമുക്കൊരു ഷേപ്പ് കിടക്കി, അതേ വടിവത്തിൽ അഴകാന, അത് നല്ല അഴകായിരിക്കും പഴയ ശില, അതുപോലെ അഴകാന ഒരു ശിലയെ ഉരുവാക്കി அதை பிரதிஷ்டை பண்ணும்போது பீடம் உடையாமல் இருந்தால் பீடத்தை எல்லாம் பயன்படுத்தலாம், அந்த பீடமே பயன்படுத்தலாம், அதே அளவிலும் செய்யலாம். இந்த கேடு வந்த சிலையை கருவறைக்குள்ள கோவில் புறகில் வைக்க வேண்டும். பிறகு பட்டில் பதிந்து ஒரு கோணில், அதை வெளியே நம்ம வணங்குவதற்கு தெரிய வேண்டாம். ஒரு சில கோவிலெல்லாம் ஒரு மரம் போட்டு வைக்கும், அதாவது ஒரு கட்டம் போட்டிருக்கும் ஸ்ரீகோவிலுக்குள்ளே. ஒரு எல்லாமே இருந்தால் ஒரு சைடு ஒரு கார்னரில் கொண்டு வச்சு புது சிலையை பிரதிஷ்டை பண்ணும். பீடம் கேடு இல்லாமல் இருந்தால் அந்த பீடத்தை பயன்படுத்தலாம். அப்படி செய்யும்போது அந்த சிலையின் சக்தி இந்த புது சிலையில் ஏறும். ഇനി മറ്റൊരു വിഷയം, ഇതേമാതിരിയുള്ള പ്രതിഷ്ഠയ്ക്ക് இந்த சிலையை பிரதிஷ்டை பண்ணணும்னு வச்சுடுங்க. பிரதிஷ்டை பண்ணும்போது இப்போ அது பொதுவாக காணப்படுவது இதே மாதிரி கோவில் மட்டுமல்ல, இப்போ புது கோவில் கூட பிரதிஷ்டை பண்ணுவது நாட்டு மருந்து கிடைக்கும் கொம்பரக்கு ചേർന്ന വജ്രപ്പശ மாதிரி ഒരു മിക്സ്ചർ പേസ്റ്റ്. ചില പേരെല്ലാം സിമൻറ്റ് കൊണ്ട് കൂടെ ഊര് കോവിലെല്ലാം സിമൻറ്റ് കൊണ്ട് കൂടെ അത് എന്നാ ഫിക്സാക്കുവതുണ്ട്. அது பெரிய தவறு. பீடம் வச்சு தான் பிரதிஷ்டை பண்ணணும். சில பேரெல்லாம் என்ன செய்யும், ஒரு சிவலிங்கம் இருக்குன்னு வச்சுடுங்க, மண்ணில் அப்படியே வைப்போம். அப்படி வைக்கக்கூடாது. பீடம் വന്നത് യോനിക്കുള്ളത്താൻ ലിംഗം ഇരിക്ക വേണ്ടും. ഇനി മറ്റു ചില പേർ എന്നാ ചെയ്യുമെന്ന വജ്രപ്പശ മാതിരി, ഇപ്പോൾ പൂജാരിമാർ, തെരിഞ്ഞ പൂജാരിമാർ കൂടെ അഷ്ടബന്ധത്തിൻ്റെ പണം വാങ്ങിന പിറക് അവർ വില കുറഞ്ഞ 100 രൂപ 200 രൂപയ്ക്കിരിപ്പം ഒരു വജ്രപ്പശ മാതിരി ഒരു പൊരുൾ നാട്ടുമരുന്ന് കടയിൽ നിന്ന് പ്രതിഷ്ഠയ്ക്കുന്ന കേട്ടാൽ ഉടനെ തരുമോ. அதை കൊണ്ട് ஒரு இரும்பு சட்டியை போட்டு உருக்கி அதை பீடத்தில் போட்டு பேஸ்ட்டு அப்படி போட்டு பிரதிஷ்டை பண்ணும். அது செய்யக்கூடாது. அதில் எந்த சக்தியும் இருக்காது. அது பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு 2 விதி தான் இருக்குது. ஒன்று அஷ்டபந்தம், அது ഒരു കൈപ്പിടി അളവ് അഷ്ടബന്ധം ഉരുവാക്കുന്നതിന് 1 ലക്ഷத்துக்கு மேலே ഇടി വേണം.
இப்போ அது செய்வதற்கு ஆளும் இல்லை. அது மகாக்ஷேத்திரங்களெல்லாம் அதுகொண்டு தான் பிரதிஷ்டை பண்ணணும். நம்ம முன்னே ஆர்டர் பண்ணி ரொம்ப காலத்துக்கு பிறகு தான் கிடைக்கும். அது போட்ட பிறகு அது உரிக்கொന്നും வேண்டாம். அந்த டைமில் மர சுற்றியினால் அடித்து அதை அப்படியே நூல் மாதிரி வைத்து பிரதிஷ்டை பண்ணணும். அப்புறம் மூங்கில் குச்சியினால் சங்குத்தூள் போட்டு 48 நாள் அதை உரைச்சி சேர்க்கணும். அப்போ தான் கல்லோட கல் சேரும். அது வேறு தண்ணி ஒன்றும் தொடவே கூடாது, தண்ணி பிடிக்கக்கூடாது. அது தந்திரிகளுக்கெல்லாம் தெரியும். அது இப்போ அதெல்லாமே இருந்தால் இப்போ ஒட்டுமிக்க கோவிலும் பிரதிஷ்டை பண்ணுவது கடைசர்க்கரை யோகம். அதுவும் எந்த பிரச்சனையும் இல்லை, அதுக்கு சக்தி உண்டு. ஆனால் அது அஷ்டபந்தம் போடும் மாதிரி ரொம்ப காலம் இருக்காது. ஒரு 3-4 வருடம் കഴിയുമ്പോൾ கொஞ்சம் இളகும்போது அங்கே வேறு போட்டு வீண்டும் பிரதிஷ்டை பண்ணல. அது பெரிய விலை இல்லை, ஆனால் கொஞ்சம் விலை இருக்கு. அதுக்கும் அதுவும் சூடு பண்ணித்தான் போடுவது. அப்போதே அபிஷேகம் பண்ணலை. மற்ற 41 நாள் அபிஷேகம் ஒன்றும் பண்ணக்கூடாது. எந்த காரணத்தாலும் கொம்பരക്ക് இப்போ വജ്രപ്പശ ഇപ്പോൾ போடுന്ന നാട്ടുമരുന്ന് കടയിൽ നിന്ന് വാങ്ങുന്ന പൊരുൾ തവർക്ക് വേണ്ടിയത് നൻ്റെ. அப்புறம் ஒரு வணங்கின திருமேனி എന്നാൽ அந்த சிலைகளை மூர்த்தின்னு சொல்லுவோம். அதை மண்ணினடியில் போய பிறகு திரும்பி எடுக்கும்போது நீங்கள் பல இடங்களிலும் ആളുകാർ കടപ്പാരയിട്ടെല്ലാം കുത്തി എടുപ്പதாக കാണുവതുണ്ട്. അല്ല, JCB കൊണ്ട് തോണ്ടിയെടുപ്പോൾ JCBയുടെ ഒരു പങ്ക് ശിലയിൽ അടിപ്പോവും. ചില ശിലകൾ அப்படி எடுத்தால் பெரிய சாபம் ஏற்கும். பூஜை பண்ணின சிலையில் எந்த காரணத்தாலும் ஒரு லோகവും தொடக்கூடாது, അതിന് വലിക്കും. എന്നാൽ അത് ഒരു ഉയിർ மனிதனை எந்த அளவுக்கு நீங்கள் கடப்பாரிட்டு இடிச்செடுக்குமா, ஒரு மனிதனை உயிரோடு எடுக்குமா, அந்த வலி அதுக்கும் வரும். அப்போ என்ன செய்ய வேண்டும்னா மேக்சிமம் அதை தவிர்க்கணும். அதை கம்பா குச்சியாக அப்படி தோண்டி கையால் ரொம்ப கஷ்டப்பட்டாலும் அப்படி தான் அந்த சிலையை வெளியேற்றி எடுக்கணும். எடுத்த பிறகு ஒரு சில பேர் எடுக்கும்போது അതിൻ്റെ மேலையெல்லாம் ஏறி നിന്ന് മണ്ണം നീക്കുവதாக കാണപ്പെട്ട് വിടുന്നുണ്ട്. എല്ലാം பெரிய தவறு. എന്നാൽ അവരെല്ലാം என்ன நினைக்கிறதுனா, இப்படி இதுக்கு முயற்சி பண்ணி இறங்குന്ന ആളുകാരുടെ ഒരു ഉപാസന ഇരിപ്പം. അത് ഒരു വേള കറുപ്പസ്വാമിയായിരിക്കണം, ചാത്തന്മാരായിരിക്കണം, அல்லது காளி இனங்களாയിരിக்கலாம். അതുമാതിരിയുള്ളൊരു മൂർത്തിയായിരിക്കും. யோகிகளൊന്നും இப்படி ஒன்றும் செய்ய மாட்டேன். சிலையை ஒன்றும் இப்படி யோகிகளை பிரதிஷ்டை பண்ணும்போது எந்த பிரச்சனையும் வராது. தெரிஞ்சவர் അവർക്ക് അത് எப்படி എടുക്കുമെന്ന് தெரியும். ഈ தெரியாത്ത ആളുകാർ, ബിസിനസ്സായി ചെയ്യുന്ന ആളുകാരെല്ലാം കടപ്പാരയിട്ടെല്ലാം ഇടിച്ചെടുപ്പോൾ ഒരു ശിലയിലൊന്നും എന്താ കേടും അവർക്കെന്താ പിൻവിളയും വരാമേരിക്കാനാ. ചില ഇടങ്ങളിൽ പോയി ഇതേമാതിരി ചെയ്യുമ്പോൾ ഉയിർക്ക് ആപത്ത് വരും. ഒരു വേള നിങ്ങൾ ഒരു നല്ല കാര്യം ചെയ്ത് സ്വാമിയാർ இப்படி ഇരുന്ന് திட்டிகிட்டு நினைக்கலாம். ஆனால் ഒരു അടിയേറ്റ ആരാലും അത് മാറ്റ முடியாது. അതൊരു കെടുതൽ വന്നാൽ അത് ലൈഫ് ലോങ് അനുഭവിக்க വേണ്ടി വരും. അതിനാൽ അത് கொஞ்சம் கவனிக்கணும். எந்த காரணத்தாலும் ஒரு சிலையை இப்படி லோகங்கள் கொண்டொന്നും தொடக்கூடாது, லோகங்கள் കൊണ്ട് തട്ടக்கூடாது. കണ്ണ് തുറന്ന പിറகு அப்போது கண்ணு திறக்கும்போது ஒரு சின்ன இது வைப்போம். அதுதான் கடைசி லோகம் தொடுவது. அதுக்கு பிறகு நம்ம அபிஷேகம் பண்ணும்பொழுதான் நம்ம கிண்டி எல்லாம் ஒன்று டச் பண்ணியாக கூட உடனே மன்னிப்பு கேட்டு பாதத்தில் தொட்டு தொழுத பிறகு தான் அந்த சிலையை அபிஷேகம் மீண்டும் செய்யும். அது பூஜாரிமாருக்கு அனைவருக்கும் தெரிந்தது. நம்ம கையால் ஒரு டச்சு கொண்டால் கூட உடனே என்ன செய்யும், மன்னிப்பு கேட்போம். மூர்த்தி என்னது அதே மாதிரி அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது. இன்னும் இது தெரியாமல் பலரும் இப்படி ஒரு சாபமேற்றால் பின்ன அது மாற்ற முடியாது. ഇനി ഒരു വിഷയം, ഒരു കോവിലിൽ 2 ശിവലിംഗം ഇരിക്കുന്നു വെച്ചിരുന്നു. കോവിൽ എടുക്കുമ്പോൾ 2-3 ശിവലിംഗം എല്ലാം ചില കോവിലിൽ നിന്ന് കിടക്കും. ഒരേ ഉരുവത്തിൽ 2-3 ശിലകൾ വരും. അപ്പോൾ എന്നെ ചെയ്യും, ഇത് അയ്യോ 3 ശില ഇരിക്കുക, അതിൽ മുഖ്യമാനത് ഒരു ശില മട്ടംதான். இப்போ 3 சிவலிங்கம் கிடக்குன்னு வச்சுருங்க. நீங்கள் கவனமாக பார்த்தா அது ஒரு சில അതിൻ്റെ പീഠം വന്ന് അവിടെ
അതൊന്ന് വട്ടവടിവത്തിൽ അല്ല 2 വട്ടവടിവത്തിൽ 3 കിടച്ചാൽ 2 വട്ടവടിവത്തിലിരിപ്പോൾ ഒരു വേള ഒന്ന് സ്ക്വയർ ആയിരിക്കും, സ്ക്വയർ വടിവത്തിലിരിക്കും അതിൻ്റെ പീഠം അവിടെ. அதுதான் முக்கியமான சிவலிங்கம். முக்கியமான சிவலிங்கத்தில் அதாவது பிரதிஷ்டை பண்ணியிருക്കുന്ന முக்கிய சிவலிங்கம் அதுதான். அதான் வணங்க வேண்டிய முக்கிய சிவலிங்கம். அந்த சிவலிங்கத்துக்கு ഒരു ലിംഗ ഷേപ്പ് കാണും, ലിംഗത്തിൻ്റെ ഒരു വടിയും അതിൽ കാണും. അതായത് ഒരു ആൺകുറിയുടെ ഒരു ഇത് അതിലിരിക്കും. അതിൻ്റെ പീഠം, அதாவது பீடம்னு சொல்லுவது யோனி பார்த்தா அது இதாகிருப்போம். அதாவது യോനി വന്ന് സ്ക്വയർ ആയിരിക്കും, അവിടെയും വന്ന് സ്ക്വയർ ആയിരിക്കും. മറ്റ് ലിംഗം വന്ന് മറ്റ് 2 ലിംഗം കിടത്തുന്ന വെച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ അതൊക്കെ താമര വടിവത്തിൽ പീഠം ഇരിപ്പം അതിൽ ആൺകുറിയുടെ അടയാളം കാണാതെ. അത് വന്ന് அதுதான் முக்கியமான ஆள். அதாவது பிரதிஷ்டை பண்ணிய குரு அவரை உபாசன மூர்த்தி தான் மറ്റേ சிவலிங்கம், அவரை பிரதிஷ்டை பண்ணிய சிவலிங்கம். இப்போ ஒராள் അതിന് അടിയിൽ സമാധി ഇരിപ്പോൾ அந்த സമാധിയുടെ മേലെ ഇരിപ്പത് இப்படி ഇരിക്കും. സമാധി ലിംഗം വേറെ, സമാധിയായ அந்த சாமியார் பிரதிஷ்டை பண்ணிய லிங்கம் வேற இருப்போம். காலப்போக்கில் ஒன்றும் தெரியாமல் எல்லாம் முக்கியமான சிவலிங்கம் ஒன்று ചെയ്യും. ഇനി ഇപ്പോൾ 2 ഗുരുക്കന്മാരിരുന്നാൽ 2 കാലത്തിൽ 2 ശിവയോഗി ഇരുന്നാൽ ഒരാളെ മുതലാൾ ശിവലിംഗത്തിൽ ഉള്ളയും അടിയിൽ പതയ്ക്കും, 2ാമത്തെ ആളെ ലിംഗത്തിൽ പതയ്ക്കും, 3ാമത്തെ ആളെ ബലിക്കല്ലിൽ പതയ്ക്കും, അടിയിൽ സമാധി ഇരുത്തും. இதேமாதிரி எல்லாம் கோவில்களில் பழைய காலத்தெல்லாம் அப்படி தான் நடப்பது, இப்போதும் அப்படி தான் செய்வது. ஆனால் அது 3ഉം ഒരേ ശിവലിംഗത്തിൻ്റേതല്ല, ഒന്ന് ഗുരുവായിരിക്കും അല്ലെ 2 ഗുരുവായിരിക്കും. இன்னும் മറ്റൊരു വിഷയം தெரிய വേണ്ടിയത്, ഒരു ലിംഗത്തിന് അല്ലാതെ ഒരു ദേവിക്ക ലിംഗത്തിന് വലതുവശം ദേവി ശിലയിരുന്ന, അതായത് ദേവിയുടെ ശ്രീകോവിലിരുന്ന அது அந்த லிங்கம் சிவன், அந்த சிவனு தாய். അപൂർവமாக ചില ഇടങ്ങളിൽ ഇടതുവശം വരും, ഇടതുവശം ദേവി വന്ന മനവി ശിവപാർവതി. ஆனால் அபூர்வம் மட்டும்தான் இது சகஜம். ஒட்டுமிக்க நம்ம தென்னிந்தியன் கோவில்களிலும் தேவி எப்போதும் லெஃப்ட் சைடு தான் இருப்போம். அபூர்வமாக வலதுவശം വരും, വലതുവശം വരുമ്പോൾ തായ്, ഇടതുവശം വരുമ്പോൾ മനവി എന്ന് தெரிய വേണ്ടിയത് ഇപ്പോൾ ഒട്ടുമിക്ക ആളുകൾക്കും தெரியாது. ഇതെല്ലാം നമ്മൾ അനുഭവത്തിൽ നിന്ന് ചൊല്ലുவது. இன்னும் மற்றொரு விஷயமாக இன்னொரு காணொலியில் உங்களிடம் சந்திப்போம். அதுவரைக்கும் வணக்கம்.